தாய்மாமே சீர் கொண்டு வந்தா அப்பா எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் மானூத்து மந்தியில காலகட்டங்க. இப்போ இருக்கிற டைனோசர் காலத்திலே அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் மானூத்து மந்தையில காலகட்டம். இப்போ மணப்பாறை மாடு கட்டி காலகட்டம். இந்த மணப்பாறை மாடு கட்டி காலகட்டத்தில் அந்த அங்கிள் தான் அந்த சீர் கொண்டு வந்தார்ல, கஷ்டப்பட்டு மொய் கொண்டு வந்தார்ல, அந்த அங்கிள் தான் அக்கா பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அங்கிள் கூட இருக்கக்கூடிய அந்த எமோஷன்லாம் போய் அவங்கள பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிபிஷன், எந்த வார்த்தை சொன்னால் இந்த மொத்த கூட்டம் கைதட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பூமருங்க வார்த்தையை பயன்படுத்தினாங்கல்ல, மாமாவுக்கு இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷன் காலத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவு தான். அதனால தான் நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லிட்டு மனுசுபத்தின் அவர்கள் அழகான கவிதை ஒன்று சொன்னார். இந்த கவிதையோட இந்த நிகழ்வை நான் இந்த பேச்சை நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பண்டிகைகளின் முதல் நாள் இரவில் கடைவீதியில் சரவிளக்குகள் பிரகாசமாக எரிகின்றது. அப்படி எரிவது போல் மற்ற நாட்களில் எரிவது இல்லை. சாலைகளில் போக்குவரத்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. நாளை பண்டிகை என்றால் கடைசி நிமிடம் வரை விற்பனை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் அன்பை பரிமாற அப்படின்னு முடிக்கிறார்.